அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்கோட சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரத்துக்கு உண்டான லெவல்ஸை எப்படி ஆப்ஷன் பிரீமியத்தின் மூலம் எடுப்பது அப்படிங்கிறதையும் அந்த பேங்க் நிஃப்டியோட செக்டார்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே வந்துட்டே இருக்கிறோம். 1000 புள்ளிகளில் இருந்து 1500 புள்ளிகள் வரை இருக்க அதிகமான வாய்ப்பு. அதற்கு உட்பட்டு இருக்கலாம், அது விரிவடையலாம், ஆனால் சராசரியாக. அப்போ சென்ற வாரம் பார்த்திங்கன்னா 39,512 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லோ 38,941. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38,941க்கு மேலேயே நம்மளுக்கு லோ இல்லை. அதே மாதிரி ஹை பார்த்தீங்கன்னா 40,200. அப்போ இந்த 40,200க்கும் 38,941க்கும் உள்ள இடைவேளை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,260 புள்ளிகள். அப்போ ஓப்பனுக்கு மேலே 689 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழ் 571 புள்ளிகள். அப்போ ஓப்பனை வச்சு சராசரியான பயணம் தான் நடந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் ஒரு 1000 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்போ ஓப்பன் டு ஹையுக்கும் ஓப்பன் டு லோவுக்கும் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு இடைவெளியில் 1000 புள்ளி இருக்கணும். அதனால் 1000 புள்ளிகளுக்கு இடையில் உள்ள ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் ஆப்ஷன் வியாபாரத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்போது அதற்கு முந்தைய வார பிரேக் அவுட்ஸ் நம்ம பார்க்கணும். 38,941, 40,201. ஆனால் அதற்கு முந்தைய வார ஒரு பிரேக் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே இல்லை. ஆனால் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அதற்கு முந்தைய வாரம் பார்த்திங்கன்னா 40,690, 38,613. அப்போது இந்த இன்சைடு வீக்லியில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஓப்பனுக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் இருக்குது. இந்த வாரமும் ஓப்பனுக்கு கீழ் தான் நம்மளுக்கு முடிவுட்ருக்கு. இது ஒரு இண்டிகேஷன். அப்போ மார்க்கெட்டோட டாப் அப்படிங்கிற ஹைங்கிற பொசிஷன் சப்ளை ஜோனை வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த இடத்தில் நம்மளுக்கு அமைந்து வருகிறது. சென்ற வாரத்தோட லெவல்ஸாக நம்ம பார்க்குறது என்னென்னா, மந்த்லியில் பார்த்திங்கன்னா 39,143 டு 40,195 இதற்கு உட்பட்டு தான் சந்தை இருந்திருக்கு. ஏன்னா இதோட ஹையும் இந்த லோவும் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 38,448 டு 40,552. ஆனால் இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ரீமியம் பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 4 நாட்கள் தான் இருக்குது. அப்போ சந்தை முடிவு பெற இந்த மாதம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு விடுமுறை என்பதனால அதற்கு முந்தைய நாள் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது இடத்துல வராங்க. அப்போது இன்னும் 3 நாள் வர்த்தகம் தான் இருக்கிறது. அப்போ 3 நாள் வர்த்தகம் எப்போவுமே ஸ்பாட்டோட விலைக்கு தான் வந்து ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகணும். அதுதான் நடைமுறை லாஜிக்காக இருக்குது. அப்போ அதற்கு அடுத்த கான்ட்ராக்டோட ப்ரீமியம் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 39,500 புட், 39,600 புட், 40,000 கால், 39,500 கால், 39,700 கால், 39,600 கால், 39,400 புட், 39,800 புட்டு நிறைய வர்த்தகம் அருகாமையிலே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்துட்டு அதிகமான வர்த்தகத்தை தவிர்ப்பதே சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல 39,500 புட் அண்டு 39,500 கால் தான் ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது அப்படி அமையல, இருந்தாலும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ இது 390 அண்டு 278. அப்போ 400 + 300 700 பாயிண்ட்ஸ். அப்போ இது 700 பாயிண்ட்ஸை வந்து நம்மளுக்கு 38,800 இருந்து மார்க்கெட் வந்துட்டு 40,200 வரை இருக்க வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மையை நம்மளுக்கு தெரிகிறது. ஸோ இதற்குட்பட்டு சந்தை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டும். இம்ப்ளைடு வாலிடிட்டி பொறுத்தவரை பெரிய நியூஸ் இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பெருசாக இல்லை. அதனால் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி கொஞ்சம் சற்று தான் அதிகமொழியே பெரிய இம்பேக்டட் இல்லை. இப்போ நம்மளுக்கு 39,000 டு 39,500 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 500 பாயிண்ட்ஸ் வேணும். 39,000 கால் 589 ரூபாய்க்கு மேலே இருக்கிறாங்க. 39,500 புட் 390 ரூபா இருக்காங்க.
அப்போ 979 479 பாயிண்ட்ஸை ஜீரோவாக மாற்றணும். அப்போ அதற்குண்டான மொமெண்டம் தான் பண்ண போகிறாங்க. இது 1000 புள்ளி டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 1000, அப்போ இது 589, 40,000 பார்த்தீங்கன்னா 715. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 304 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமான டைம் வேல்யூ இருக்குது. அப்போது அதிகமான டைம் வேல்யூ இருக்கிறது 39,000 39,500. ஸோ இதற்குண்டான மொமெண்டம் தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். சந்தையோட குறியலைனா 39,007 டு 39,687, வைட் ரேஞ்ச் 38,620 டு 39,980 இருக்கும். இப்போ இதோட ஸ்டாக்ஸோட இம்பேக்ட் என்ன பார்க்கணும். நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 நிறுவனங்கள் உள்ளடக்கி தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ். அப்போது அந்த 12 நிறுவனங்களோட தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ டோட்டல்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் 11. ஸோ டோட்டல் 12 நிறுவனங்களோட அடிப்படையில் தான் இது நடைபெற போகிறது. இப்போ கோட்டக் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது நியர்பை லைஃப் லோ அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ அதனுடைய தாக்கம் என்ன, என்ன மாதிரி ஹெட்ஜ் உள்ள கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது 1700 கால், 1720 கால், 1680 புட், 1700 புட், அப்போது இது பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜும் கொடுத்துருக்குறாங்க. அதர்வைஸ் மார்க்கெட் வந்துட்டு 2 கால் 2 புட் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா. அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்டர் ஸ்ட்ராங்கல் எடுத்துட்டா, இது ஒரு ஸ்ட்ராடல் எடுத்துட்டா. அப்போ 1700 கால் நம்மளுக்கு வந்துட்டு 700 புட் வந்து ஒரு 20 ரூபாய்னு எடுத்துக்கிட்டா, 1700 கால் ஒரு 9 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29-30 ரூபாய்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்மளுக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிறது எங்கேயோ அங்கே இருந்து, அப்போ 1700 30 பாயிண்ட், அப்போ 1670 1730 இருக்கிறக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது 1720 டு 680 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 13 ரூபா வருது. அப்போது 1667 நம்மளுக்கு 1733 இருக்கிறது. அப்போ இந்த ரேஞ்சை உடைக்கும் போது இம்பேக்ட் ஜோன் நம்மளுக்கு பெருசாக இருக்க போகிறது. அப்போது இதனால் இதனுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு இதற்குள்ளே இருக்கிற இம்பேக்ட் என்ன, அடுத்தது அட்டவணை நம்ம மாறக்கூடாது, அட்டவணை மாறும்போது இதனுடைய தாக்கம் மாறுபடும். அப்போ தற்போதைக்கு இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் 1670 டு 1730 அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கம். இதனை பிரேக் அவுட்டுக்கும் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது கோட்டக் பேங்க்கு. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட அட்டவணை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1559, 1560 கூட வச்சுக்கோங்க. அட்டவணை பார்த்தா நம்மளுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கல், அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கல்னால் 1560 டு 1580, இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு 19 ரூபா 20 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட நம்மளுக்கு 1540 1600 இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இது உடையும் போது தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து ஃபெடரல் பேங்க், ஐசிசி பேங்க். ஐசிசி பேங்க்கோட தாக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ளே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தாலும் ஒரு வாரத்தோட பிரேக் அவுட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்தோட பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 5 நாள் தான். இந்த 5 நாளில் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 867 இருக்காங்க. குறைந்தபட்ச லோன் எடுத்துகிட்டால் 825 இருக்கிறாங்க. அப்போ இதற்கு உட்பட்டப்போ மொத்தமாகவே ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா ஒரு மொமெண்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மொமெண்டம் நம்மளுக்கு இந்த வாரம் இருக்க டெரிவேட்டிவ்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கும் இருக்கிறதுனால நம்மளுக்கு 860 கால் 850 புட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வருது. அப்போ 840 870 இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது மொமெண்டம் வந்து நம்மளுக்கு பெரிய இம்பேக்ட் கொடுக்கறக்கூடான வாய்ப்பாக அமையும். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
1046 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹையாக தெரிகிறது இந்த 5 நாட்கள்லேயே கடந்த வாரத்தில். லோன் எடுத்துக்கிட்டால் 990. அப்போ இதற்கு உட்பட்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 புள்ளிகள் நம்மளுக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போ இப்போ நம்மளுக்கு க்ளோசிங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1009 கொடுத்துருக்கு. அப்போ இதனுடைய இடைப்பட்ட இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்மளுக்கு 56, அப்போ பாதினா நம்மளுக்கு 28, அப்போ 118. ஸோ அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அட்டவணை நம்மளுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு. 1000 புட் 1040 கால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு 14 ரூபா இருக்குது. அப்போது 1086லிருந்து 1050க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக சொல்கிறாங்க. அப்போ பிரேக் அவுட்ஸ் எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் வீக்கோட ஹை லோ பிரேக் அவுட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இவங்களோட 5 நாட்கள், கடந்த வாரம் 5 நாட்கள். இதில் வந்து ஹையஸ்ட் ஹையாக பார்த்தீங்கன்னா 861 இருக்குது. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 825 இருக்குது. அப்போ இதற்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 35 புள்ளிகள் இருக்காங்க. அப்போ 35 புள்ளிகள் ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கிறது. இந்த 3 நாட்களில் இதனுடைய க்ளோசிங் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா 840 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 850 கால், 860 கால், 840 கால், 830 புட், 850 புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் இது பார்த்தா நம்மளுக்கு 860 காலுக்கும் 830 புட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இதனுடைய ப்ரீமியம் 4 ரூபா. இதோ அப்போ 5 ரூபானால 825 இருந்து நம்மளுக்கு 865க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். அல்லது நம்ம வந்து இதையே பிரித்தாலும் அதே மாதிரி தான் லெவல்ஸ் வரப்போகுது. நம்மளுக்கு 840 புட்டும் 850 காலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு 12 புள்ளிகள். அப்போது 828 தான் நம்மளுக்கு வருது சேம். அதனால் ஒரே மாதிரி தான் லெவல்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்போது நம்மளுக்கு திங்கக்கிழமை என்ன நம்மளுக்கு அட்டவணையில் வருகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறும். அடுத்து ஸ்டேட் பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அப்போது 5 நாட்களோட கடைசி 5 நாட்களோட லெவல்ஸை நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹையாக நம்மளுக்கு இருக்கிறது 527. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 503 நம்மளுக்கு க்ளோசிங். அப்போது இது லோயஸ்ட் க்ளோசிங் அப்படிங்கிற அடிப்படையில் சந்தை இது இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இம்பேக்டட் வரும்னா, இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வேணும்னா இந்த 503க்கு கீழ் நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதற்கு கீழே வர்த்தமாயிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஹையை 514 அப்படிங்கிற ஹையை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஸ்டாண்ட் ஆனால் இதனுடைய செல்லிங் ப்ரெஷர் குறைந்து விடும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நம்ம போயிடணும். டெரிவேட்டிவ்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 530 கால், 520 கால், 540 கால், 500 புட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த வர்த்தகத்தில் இவங்க வந்துட்டு நெகட்டிவ்லையும் 500 ரூபாய்க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. அப்போ 500 புட் 4 ரூபாய் 25 பைசா அப்படின்னா நம்மளுக்கு 496 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடும். அடுத்து ஏயு பேங்க் ஆஃப் பரோடா. ஏயு பேங்க் பார்க்கலாம். அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஏயு பேங்கோட கடைசி 5 நாட்களோட வர்த்தகம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 592 அப்படிங்கிறது அதிகபட்ச ஹை. குறைந்தபட்ச லோனா நம்மளுக்கு 548, க்ளோசிங் வந்து 558 ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து லோயஸ்ட் க்ளோசிங் கான்செப்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 548க்கு கீழே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்டாக்ஸை பொறுத்தவரை எல்லாமே மல்டிபிள் ஹெட்ஜ் அந்த அடிப்படையில் தான் இருக்காங்க. ஸோ 550 புட் அண்ட் 560 கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 550 புட் 5 ரூபா, இது 8 ரூபா. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 540லிருந்து 570க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அண்ட் பந்தன் பேங்க். ஸோ இவ்வாறு தான் ஒரு ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி இது பண்ணணும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அனைத்துமே வந்து இப்போ லோ நியரில் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இம்பேக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 39
38,600 to 800 நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். இதை பிரேக் அவுட் ஆகாத வர இவங்கள் அனைத்துமே நம்மளுக்கு வீக்லி ஓப்பனுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் வராது. வீக்லி ஓப்பனுக்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அட்டவணை திங்கட்கிழமை வர்த்தகம் எப்படி அமைகிறதுன்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.